இப்போ பாஜக இந்த நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் இப்பயும் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைக்கு விரோதமாக ஒரு மதசார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசு என்கிற அந்த நோக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாராளுமன்ற ஜனநாயகம்னா விவாதங்களை பாராளுமன்றத்தில் நடத்துவது, கேள்விக்கு பதில் சொல்வது, பத்திரிகையாளர்களை சந்திப்பது, ஒரு பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்வது. இப்போ இருக்கிற பிரதமர் பெரும்பாலான நேரங்களில், குறிப்பாக அவர் பேசுகிற அன்றைக்கு தான் வருவார். மற்ற நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை அவர் கேட்க தயாராக இல்லை. இதுவரை ஒரு கேள்விக்கு கூட அவர் பதில் சொன்னதில்லை. கேள்வி அந்த நேரத்துக்கு அவர் வருவதில்லை. ஆக பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத, அதில் பங்கேற்காத, அதை செழுமைப்படுத்த முன்வராத ஒரு பிரதமரை ஜனநாயகத்தில் தேர்தல் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வகையில் இன்றைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி நேரு பாரம்பரியத்தில் வந்தவர், மகாத்மா காந்தியின் கொள்கைகளாலே ஈர்க்கப்பட்டவர். ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் ஒரு நச்சு கருத்துக்களை இந்த நாட்டிலே பரப்பி எத்தகைய வகுப்புவாத அரசியலை நடத்தியது என்பதை தோலுறுத்தி காட்டுவதற்காக இன்றைக்கு அவர் உரையில் சாவர்கர் கூறிய கருத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். அந்த சாவர்கர் கருத்தை அவர் சொல்கிறப்போ, அரசமைப்பு சட்டத்தில் இந்தியர்கள் குறித்து எதுவும் கிடையாது, நமது இந்த தேசத்தில் வேதங்களுக்கு பிறகு மிகவும் மதிப்பு மிக்கதாக இருப்பது மனுஸ்மிருதி தான்றார்.